ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 12. கார் அரசனூரை நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது. அனைவரின் மனதிற்குள்ளும் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் வெளியே வெறும் நிசப்தம் மட்டுமே நிலவியது. அவர்கள் வீடு சென்று சேர்ந்ததும் மரகதம் எதுவும் கூறாமல் அவர்கள் அறைக்குள் நுழைந்தார். வேலுச்சாமி அமைதியாக அவரை பின்தொடர்ந்தார். நேரம் நள்ளிரவை நெருங்கியதால் சுப்பிரமணியன் பிள்ளைகள் அனைவரும் உறங்கிவிட்டிருந்தனர். லட்சுமி அனைவரும் அமைதியாக செல்வதைக் கண்டு தன் கணவரிடம், என்ன ஆச்சுங்க, பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க என்று ஆவலாக கேட்டார். அப்பா சொன்ன மாதிரி தான் நாங்கள் நடந்துச்சு லட்சுமி. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நான் அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தேன். நடந்த விஷயம் எதுவும் எனக்கு சரி வர ஞாபகம் இல்லை. கூட படிக்கிற பயலுங்க எல்லாம் தம்பி தங்கச்சியோடு விளையாடும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். எனக்கும் ஒரு தங்கச்சி வந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனிமே அவள் கூட விளையாடலாம், அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சி வீட்டில் இல்லை. அம்மா கிட்ட கேட்டதுக்கு அம்மா அழுதாங்க. அப்பா கிட்ட கேட்டால் சித்தி வீட்டுக்கு போயிருக்கா, வந்துடுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவள் வரவே இல்லை. எங்கே இருக்கானும் தெரியலை. இவ்வளவு நாள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் பதறிட்டு இருந்தோம். இப்போ நல்லபடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளால் தான் அவங்க இந்த ஊரை விட்டு போனேன்னு சொன்னது தான் ஏற்றுக்க முடியலை. என்னதான் காரணம் சொன்னாலும் பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளையை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்கன்னு இப்போதான் பார்க்குறேன் லட்சுமி. மனசே சரியில்லை. கூட பிறந்த பிறப்பு இருந்தும் யாரும் இல்லாமல் தனியாக கிடக்கேன் என்று வருத்தமாக கூறிக்கொண்டிருந்தார். கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். சீக்கிரமே நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் என்று அவருக்கு சமாதானம் கூறினார் லட்சுமி. அப்படியெல்லாம் இனிமே எதுவுமே சரியாகாது லட்சுமி. நீ வேணா பாரு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கூட அவங்க தங்கச்சியை காட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இனிமே தான் சேர்ந்துட போகிறாங்களா? அடப்போ லட்சுமி என்று விரக்தியாக கூறினார் சுப்பிரமணியன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு அத்தை இருக்காங்க. ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியலை. சீக்கிரம் எல்லாம் சரியாகும் பாருங்க. உங்கள் தங்கச்சிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவங்களே உங்கள் எல்லாரையும் தேடி வருவாங்க என்று நம்பிக்கை கூறினார் லட்சுமி. சரி லட்சுமி, படுப்போம், நேரம் ஆகுது. காலையில் நிறைய வேலை கிடக்கு, வயலுக்கு வேற போகணும் என்று கூறிவிட்டு படுத்து விட்டார் சுப்பிரமணியன். சென்னைக்கு சென்று வந்த பின் வள்ளியம்மை பேசியதன் தாக்கம் சில நாட்கள் கழித்து மரகதத்தையும் வேலுச்சாமியையும் விட்டு நீங்கியது. சில நாட்கள் அமைதியாகவும் சோர்வாகவும் கழித்த மரகதமும் வேலுச்சாமியும் நாளடைவில் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். லட்சுமியும் அங்கு நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் தன் மாமியாரிடம் கேட்டு அவரை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் என்று எண்ணிய லட்சுமி அவர்களை அவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டார். நாட்கள் இவ்வாறு வேகமாக சென்றது. இவர்களின் மனநிலை மாறியதைப் போல் கிருஷ்ணமூர்த்திக்கும் மாறியிருக்கும் என்று எண்ணிய வேலுச்சாமி வருடா வருடம் இவர்களின் ஊர் திருவிழாவிற்கு அவர்களை வருமாறு அழைப்பு விடுப்பார். ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு பதிலும் இருக்காது. அவர்களும் வரமாட்டார்கள். அவர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து மரகதமும் வேலுச்சாமியும் ஏமாந்துதான் போவார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்க தற்பொழுது ஒன்று கூடல் என்னும் பெயரில் புதிதாக உறவினர்கள் அனைவரையும் அழைத்து விழா நடத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் வேலுச்சாமிக்கு எப்படியாவது மீராவையும் வள்ளியம்மையையும் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியையும் வரவைக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமானது. வயது ஆக ஆக அவருக்கு மன உறுத்தலும் அதிகமாகிக் கொண்டே போனது. அம்மாவையும் மகளையும் நாம் தான் பிரித்து விட்டோமோ என்று எண்ணி வருந்த ஆரம்பித்தார். அவ்வப்பொழுது சுப்பிரமணியனுக்கும் உடன் பிறந்தோர் யாரும் இன்றி தனியாக இருந்து விட்டானே என்றும் எண்ணுவார். ஆகையால் எப்படியாவது அவர்களை ஒன்று கூடலுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற முடிவோடு இருந்தார். அதற்கிடையில் வெண்ணிலாவின் திருமணம் முடிவாகிவிட அதற்கு அவர்களை நேரில் சென்று அழைத்து பார்த்தார். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் யாரும் வர முடியாது என்று கூறி பத்திரிகையை கூட வாங்காது திருப்பி அனுப்பிவிட்டார். மரகதம் பாட்டி இவர் வருந்துவதைக் கண்டு இவரின் முன்பு தான் இயல்பாக இருப்பதைப் போல் நடந்து கொள்வார். அவரின் மகளை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் அவர் முன் பேசிவிட மாட்டார். ஆனாலும் வேலுச்சாமி எப்படியாவது தான் இறப்பதற்குள் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சியும் செய்து கொண்டே இருந்தார். தற்பொழுது கயல்விழிக்கு எந்த வரனும் அமையாமல்
தட்டிக்கொண்டே செல்லவும் வேலுச்சாமி தாத்தா கயல்விழிக்கும் மீராவின் மூத்த மகனுக்கும் திருமணம் பேசலாமா என்று கேட்டார். என்னதான் குடும்பத்தில் இருப்பவர்கள் இவரின் முன்பு தங்கள் வருத்தத்தை காட்டாமல் நடந்து கொண்டாலும் அவர்களிடம் வலிய சென்று இவர் அவமானப்படுவதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இவரை அங்கு போக விடாமல் செய்ய அவ்வப்பொழுது சுப்பிரமணி கடுமையாக பேசியும் பார்த்துவிட்டார். ஆனால் எந்த பயனும் இல்லை. இவரை தடுக்கவும் முடியவில்லை. ஊர் திருவிழா ஒன்று கூடல் என்று ஆரம்பித்த வேலுச்சாமி தற்பொழுது திருமணத்தில் வந்து நிற்கிறார். வேலுச்சாமி மாப்பிள்ளை கேட்டு போனாலும் அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள் என்று நன்கு அறிந்த சுப்பிரமணி என்ன சொல்லி இவரை இந்த பேச்சை விட வைப்பது என்று யோசிக்கலானார். அவரும் நமக்குள் நடக்கும் பிரச்சனை தெரிந்தும் எப்படி இவர் இப்படி கேட்கிறார் என்றும் எண்ணுவது உண்டு. இவர் வலிய சென்று அவமானப்படுவதை தாங்க முடியாமல் இந்த திருமணத்திற்கு மரகதமும் ஒப்புக்கொள்ளவில்லை. கயல்விழிக்கு வரன் பார்க்க ஆரம்பித்த முதலே வேலுச்சாமி தாத்தா மரகதம் பாட்டியிடம், மரகதம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்று பீடிகை போட்டார். என்ன பீடிகை எல்லாம் பலமாக இருக்கு? நான் என்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன், இப்படி வந்து கேட்கீங்க என்று மரகதம் பாட்டி கூறினார். ஏன் மரகதம், நம்ம பேத்திக்கு நம்ம பேரனை கட்டி வச்சா என்ன என்று சற்று தயக்கமாக கேட்டார் வேலுச்சாமி. அதற்கு மரகதம் பாட்டி, என்னங்க பேசுறீங்க, அதான் நம்ம பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோமே, இப்போ கயல்விழிக்கு வேற தானே பார்த்தாகணும் என்று புரியாமல் கேட்டார். ஐயோ மரகதம், நான் ஜீவாவை பற்றி பேசலை, மீராவோட பையன், அவனுக்கும் கயல்விழிக்கும் பேசி பார்க்கலாம்ல என்றார் எதிர்பார்ப்போடு. இவர் கூறுவதை கேட்டு அதிர்ந்த பாட்டி, என்னங்க பேசுறீங்க நீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மளை பார்த்தாலே அந்த மனுஷன் எரிஞ்சு விழறார். வருஷா வருஷம் கோவில் திருவிழாவுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுறது பத்தாதா? அவங்க கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்டால் ஒத்துப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா என்றார். இவருக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அவருக்கும் புரியவில்லை. அப்படி இல்லை மரகதம், நான் நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன். மீரா பையனுக்கும் சுப்பிரமணி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துடும்ல. சுப்பிரமணி தொலைச்ச அவன் தங்கச்சியும் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருவா. நமக்கும் நம்ம பேரனுக்கு நம்ம பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என்ற திருப்தி இருக்கும். நீ என்ன நினைக்கிற என்று ஆவலாக கேட்டார் தாத்தா. நீங்கள் சொல்கிறது நடக்குமான்னு தெரியலை, ஆனால் கேட்க நல்லா தான் இருக்குது. அப்படி நடந்தால் நம்ம பொண்ணு நமக்கு திரும்ப கிடைப்பா. ஆனால் நடக்கணுமே, இதுக்கு வள்ளியும் அவளோட வீட்டுக்காரரும் சம்மதிக்கணுமே என்று ஏக்கமாக கூறினார் பாட்டி. பேசி பார்த்தா தானே மரகதம் ஒத்துக்கிறாங்களான்னு தெரியும். எதுக்கும் நாம் போய் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமே என்றார். அதற்கு பாட்டி, வேண்டாங்க, கேட்டு வேண்டாம்னுட்டா அசிங்கமாயிடும். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன சொல்லுவான்னு தெரியல. எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். ஆனால் என்ன இருந்தாலும் பொண்ணை பெற்றவன் அவன்தான். அவன் பிள்ளையோட வாழ்க்கையில் நாம் முடிவு செய்ய முடியாது. சொல்லி பார்ப்போம். ஆனால் சுப்பிரமணி இதுக்கு ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், சரியா என்று கூறினார். மரகதம் பாட்டி பேசி பார்ப்போம் என்று கூறியதே தாத்தாவிற்கு இந்த திருமணம் நடந்துவிடும் என்று பெரும் நிம்மதியாக இருந்தது. தனக்கு பக்கபலமாக மரகதமும் வந்துவிட்டாள் என்ற மகிழ்ச்சியுடன் தாத்தா, சரி மரகதம், பேசலாம்னு முடிவு பண்ணிட்டு எதுக்கு நாளை கடத்தணும், வா இப்போவே போய் சுப்பிரமணிக்கிட்ட பேசி பார்த்துடுவோம் என்று பாட்டியை அழைத்தார். என்னத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க, பொறுமையா பேசுவோமே என்றார் பாட்டி ஆயாசமாக. சும்மா இரு மரகதம், நாள் கடத்தினா அப்புறம் நீ மனசு மாறிடுவ. இப்போவே போய் பேசிட்டு வந்துடுவோம் வா என்று வம்படியாக அவரையும் இழுத்து கொண்டு சுப்பிரமணியத்திடம் பேச சென்றார் தாத்தா. இதற்கு சுப்பிரமணியின் பதில் என்னவாக இருக்கும்? அப்படி அவர் சம்மதித்தாலும் வள்ளியம்மையும் கிருஷ்ணமூர்த்தியும் இதற்கு சம்மதிப்பார்களா? மீராவின் மகனிற்கும் கயல்விழிக்கும் திருமணம் நடைபெறுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.